ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக கரும்பு வருது. எப்படின்னு தெரில. இது கரும்பு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது என்னதுன்னு நீங்கள் எனக்கு என்னை பொறுத்தவரை இது கரும்புன்னு நினைக்கிறேன். இது கரும்பா என்னதுன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக எவ்வளோ நீட்டாக வளர்ந்துருக்கு பாருங்களேன். இதுக்கு நான் எதுவுமே போடலை. இது எப்படி வளர்ந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த எவ்வளோ மொட்டு விட்டுருக்குன்னு பாருங்கள். இல்லை, நம்ம தண்ணி ஊற்றுறத விட இந்த இதுக்கு வந்து மழை பெஞ்சிச்சின்னா நிறைய நல்லா அதோடைய பயங்கரமாக பூக்குறது. அது வந்து பூவை பொறுத்த வரைக்குமே மழை பெய்யணும். மழை பெஞ்சால் அதோடைய இதை யாராலுமே ஸ்டாப் பண்ண முடியாது. அவ்வளோ நல்லா பூக்குது பாருங்கள். ஒரே ஒரு கிளை தான், அந்த கிளையில் எத்தனை மல்லி பூக்குது பாருங்கள். இதை பாருங்கள், தெரியுதா? எவ்வளோ முட்டுங்க, எவ்வளோ முட்டு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு 4 டேஸில் பார்த்திங்கன்னா, 4 டேஸ்லேயே நல்லா பூக்கும் அளவுக்கு. இது வந்து ஆக்சுவலாக என்ன மல்லி அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது என்ன மல்லின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு மல்லி வகையாரா ஃபுல்லாக நல்லா இருந்துக்கிறாங்க. ஒரே ஒரு இதில் எத்தனை மல்லி பூக்குறாங்க. இதெல்லாம் நான் செடி வாங்கி வைக்கலை, ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வருது. ஆக்சுவலாக நான் முன்னாடி ஸ்டார்டிங் வைக்கும்போது இந்த இதுக்கெல்லாம் வருமானு தெரியல. டாக் இருக்கிறதுனால அவன் அந்த பூ இருந்தாலும் அது போய்ட்டு கடிச்சுலாம் இது பண்ணுவான் அவன். அதனாலே நான் மேக்ஸிமம் பூ வந்து என்ன பண்ணுவேன்னா வைக்கணும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கல. ஒரே ஒரு கிளை இருந்துச்சு. அந்த கிளையிலேருந்து எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு கிளை வரும்போது அந்த கிளையிலேருந்து ஒரே ஒரு பாட்டை மட்டும் கிளையை பிரித்து வைப்பேன். அது வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து தலையை நம்ம வைக்கும்போது அது நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. வளர்ந்து ஒரு கிளை வந்து வைக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 10 கிளையாவது வருது. ஏன்னா நீங்கள் இந்த மல்லிகைப்பூ ஒருத்தரையும் நம்ம கடையில் வாங்கி வச்சா கூட அதை பராமரிச்சோன்னா சூப்பராக வருது. அது நான் நினச்சிருக்கேன். அடுத்து ரோஜா பூவெல்லாம் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வாரம் என்னால் முடியுதான்னு பார்க்குறேன். இன்னும் ஒரு 4-5 செடி வைக்கணும்னு தான் இருக்குது. வாரத்துக்கு ஒரு 2 செடியாவது வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம என்ன தான் வந்து பண்ணாலும் இந்த பூச்செடி மாதிரி நம்ம மார்னிங் எழுந்திரிச்ச உடனே இது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம மனசில் என்ன கவலைகள் இருந்தாலும் சரி, இந்த பூ பூத்துருக்கு பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்து நின்று ஒரு 5 நிமிஷம் நம்ம அதை பார்த்தாலே போதும். நம்மளோட மனசில் உள்ள கவலைகள் எல்லாமே வந்து நம்ம என்ன நினச்சி ஃபீல் பண்ணுறோமோ அது எதுவுமே நம்ம மனசில் வந்து அப்படி அந்த 5 மினிட்ஸ் இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது எல்லாமே மறைஞ்சிடும். அந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி வரும். லைஃப் என்னடா இது, நம்ம திரும்ப வந்து எந்த ஒரு இதில் வந்து தோல்வி இருந்தாலும் அதை விட டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வலிமையை நம்மளுக்கு கொடுக்கும். அது மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் செடி வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எந்த மார்னிங் எழுந்திரிச்சோடனே அது கூட ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள்.